Harry Potter and the Deathly Hallows Chapter 8 Part 2 The Wedding. அந்த ஆள் மட்டும் ஃப்ளோரோட கெஸ்ட்டாக இல்லைனா அந்த ஆள் கழுத்தில் போட்டிருக்க அந்த கேடுகட்ட கேவலமான சைனுக்கு இப்போவே அந்த ஆள் கூட இங்கேவே நான் டூவலிங் பண்ணி சும்மா விடமாட்டேன் அப்படின்னு கிரமு கோமா சொல்லிட்டு இருப்பானா. சைனா அப்படின்னு ஹாரி ஜெனோஃபிலியஸை பார்த்துட்டே கேட்டுட்ருப்பான். அந்த ஸ்ட்ரேஞ்சான ட்ரையாங்குலர் ஐ ஷேப்பில் இருக்கிற ஒரு டாலரை ஜெனோஃபிலியஸ் லவ்குட் அவரோட கழுத்தில் போட்டிருப்பார்ல, அதை பார்த்துட்ருப்பானா. ஏன் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஹாரி கேட்பானா. கிரிண்டல்வால்ட், அது கிரிண்டல்வால்டோட சைன் அப்படின்னு கிரம் சொல்லுவான். இந்த சீன்லாம் நம்ம சுத்தமாக மூவியில் பார்த்துருக்கவே மாட்டோங்க, கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருப்பாங்க. கிரிண்டல்வால்ட், அது கிரிண்டல்வால்டோட சைன் அப்படின்னு கிரம் சொல்லுவானா. கிரிண்டல்வால்டா, அந்த டார்க் விசார்ட் டம்பிள்டோர் கூட அவரை டிஃபீட் பண்ணாரே அப்படின்னு ஹாரி கேட்பானா. எக்ஸாக்ட்லி அப்படின்னு கிரம் சொல்லுவானா. கிரம்மோட ஜா மசில்ஸ்லாம் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும் பயங்கரமாக. கிரிண்டல்வால்டு நிறைய மக்களை கொண்டிருக்கான், இன்க்ளூடிங் என்னோட தாத்தாவை. அஃப்கோர்ஸ் அவன் இந்த கண்ட்ரியில் ரொம்ப பவர்ஃபுல்லானவெல்லாம் கிடையாது. டம்பிள்டோர் இங்கே இருந்தனால கிரிண்டல்வால்டு இங்கே வர பயந்தான்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் அதுவும் கரெக்ட் தானே, கடைசியாக அவர் தானே கிரிண்டல்வால்டை முடித்தார். ஆனால் இது அப்படின்னு சொல்லிட்டு கிரம் பயங்கர கோவமாக ஜெனோஃபிலியஸை கையை நீட்டி காமிச்சிட்ருப்பான். இது அவனோட சிம்பிள் தான், அதை பார்த்த உடனே நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். கிரிண்டல்வால்டு டம்ஸ்ட்ராங்கில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது அவன் இந்த சைனை அங்கே இருக்கிற சவர்லலாம் செதுக்கி வச்சுருப்பான். அதை ஒரு சில இடியட்ஸ் அவங்களோட புக்ஸில் அவங்களோட துணிகள்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்குங்க. ஏதோ அந்த மாதிரிலாம் செஞ்சால் அவங்கள பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும்னு. கிரிண்டல்வால்டுனால குடும்பத்தில் இருக்கிறவங்கள இழந்தவங்களுக்கு தான் அந்த வழிலாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு கிரம் சொல்லிட்டு இருப்பானா. தென் அவன் பயங்கர கோவமாக அவனோட கையெல்லாம் அப்படியே முறுக்கி வச்சுட்ருப்பான். முறுக்கி வச்சுட்டு ஜெனோஃபிலியஸ் லவ் கூட பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்ருப்பானா. ஹாரிக்கு இப்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா லூனாவோட அப்பா இந்த மாதிரி தீய கலைகள்லாம் இருக்கும்ல, தீய மாயாஜால கலைகளெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு ஹாரினால் நம்பவே முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டென்ட்டில் இருக்கிற ஒருத்தர் கூடவா அவர் போட்டிருக்க அந்த ட்ரையாங்குலர் அந்த ரூன் லைக் ஷேப்பில் இருக்கிற அந்த டாலரை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு ஹாரி யோசிப்பானா. நீ ஷோராக தான் சொல்கிறியா, அது உண்மையாகவே கிரிண்டல்வால்டோட அப்படின்னு ஹாரி கேட்பானா. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கிரம் கோல்டாக சொல்லுவான். எத்தனை வருஷமாக நான் ஸ்கூலில் இருந்தபோது அந்த சைனெல்லாம் பாஸ் பண்ணி நான் நடந்திருக்கேன் அப்படின்னு கிரம் சொல்லிட்டு இருப்பானா. பெல், ஜெனோஃபிலியஸ்க்கு உண்மையாகவே அந்த சிம்பிளுக்கான மீனிங் என்னன்னு தெரியாமல் இருக்குமோ? ஏன்னா இந்த லவ் குட்ஸ்லாம் குவைட் அன்யூஷுவலானவங்க. மேபி அவர் எங்கேயாவது இதை பார்த்துருப்பாரு. பார்க்குறதுக்கு கிரம்பிள் ஹார்டு ஸ்னார்கேக் தலையோட கிராஸ் செக்ஷன் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு கழுத்தில் எடுத்து போட்டிருப்பாரோ என்னமோ அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. கிராஸ் செக்ஷன் ஆஃப் என்னது அப்படின்னு கிரம் கேட்பானா. வெல், அது என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, பட் அவரும் அவரோட பொண்ணும் சம்மர் ஹாலிடேக்கு அதை பார்க்குறதுக்காக தான் தேடி போனாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா லூனாவையும் லூனாவோட அப்பாவை பற்றியும் பேடாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. அதுதான் அவங்க பொண்ணு அப்படின்னு ஹாரி லூனாவை காமிப்பானா. லூனா ஸ்டில் தனியாக அங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். அதோட கையை அதோட தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி வேவ் பண்ணிகிட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். ஏதோ தலைக்கு மேலே பறக்கிற பூச்சியை துரத்தி விட்டுட்டுருக்கிற மாதிரி. அவள் எதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கிரம் கேட்பானா. விராக்ஸ்பர்ட்டை துரத்தி விட்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காளோ என்னமோ அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஏன்னா அங்கே லூனா டான்ஸ் ஆடிட்டுருக்கிறது ஹாரிக்கு பார்க்க அப்படி தான் இருக்கும். கிரம்முக்கு ஹாரி என்ன சொல்கிறானே புரியல. இவன் ஒருவேளை நம்மளை வச்சு காமெடி எதுவும் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கிரம்முக்கு கடுப்பாயிருமா. வேகமாக அவனோட மந்திரக்கோலை அவனோட பாக்கெட்குள்ளேருந்து வெளியில் எடுப்பானா. வெளியில் எடுத்து அவனோட தொட மேலே வச்சு லைட்டாக டேப் பண்ணுவானா. அவனோட மந்திரக்கோளோட எண்டிலேருந்து ஸ்பார்க்ஸாக வெளியில் வந்துட்டுருக்கும். கிரெகரோவிச் அப்படின்னு ஹாரி இப்போது ஷாக் ஆகி கத்திடுவான். கிரம்மும் அப்படியே ஷாக் ஆகி ஹாரியை பார்ப்பானா. ஆனால் ஹாரி கிரம், நீ என்னை எப்படி பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பான். ஏன்னா கிரம்மோட மந்திரக்கோளை இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் ஹாரிக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வரும். ட்ரைவிசார்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆலிவேண்டர், நம்ம பேண்ட் மேக்கர் இருக்கார்ல, அவர் கிரம்மோட மந்திரக்கோளை எடுத்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அவருக்கு என்ன இப்போ அப்படின்னு கிரம் சஸ்பீஷியஸாக கேட்பானா. அவர் மந்திரக்கோள் செய்கிறவர் வேண்ட் மேக்கர் அப்படின்னு ஹாரி சொல்வானா. எனக்கு அது தெரியும் அப்படின்னு கிரம் சொல்வானா. அவர் தானே உன்னோட மந்திரக்கோளை செஞ்சது, இதனால தான் எனக்கு அன்னைக்கு கியூடிச் ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. கிரம் இப்போது ஹாரியை ரொம்ப சந்தேகமாக பார்த்துட்ருப்பான். கிரெகரோவிச் தான் என்னோட மந்திரக்கோளை செஞ்சாருன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கிரம் கேட்பானா. நான் அதை எங்கேயோ ரீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். லைக் ஏதோ ஒரு ஃபேன் மேகசினில் அதை பற்றி ரீட் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. கிரம் இன்னும் ஹாரியை ரொம்ப சந்தேகமாக பார்த்துட்ருப்பான்.
இது வரைக்கும் நான் என்னோடய ஃபேன்ஸ் கிட்ட இதை பற்றிலாம் எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே, என்னோடய மந்திரக்கோலை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு க்ரம் சொல்லுவானா. ஸோ இந்த கிரெகோரோவிச் இப்போலாம் எங்கே இருப்பார் அப்படின்னு ஹாரி கேட்பானா. க்ரம் இன்னும் அப்படியே ஹாரியை ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் என்ன சம்மந்தமே இல்லாமல் கொஷின் கேட்டுட்ருக்கான்னு. அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிட்டார். சொல்ல போகணுன்னா கிரெகோரோவிச் கடைசியாக விற்ற மந்திரக்கோள்களில் என்னோடதும் ஒன்று. அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அண்ட் ஐ நோ ஆஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ் நீங்களாம் ஆலிவாண்டர் ஷாப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு க்ரம் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி எதுவும் பதில் சொல்ல மாட்டான். அவனும் க்ரம் மாதிரியே அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்கள பார்க்குற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிகிட்டு இருப்பானா. ஆனால் அவன் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இந்த வால்டமோர்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு பேண்ட் மேக்கரை தான் தேடிக்கிட்டு இருக்கானா. இப்போதான் ஹாரிக்கு ஒரு விஷயமே தெளிவாகும். அன்னைக்கு நைட் அவங்க இங்கே வந்தபோது ஹாரியோட மந்திரக்கோள் வால்டமோர்ட்டை அப்படி அட்டாக் பண்ணுச்சுல. என்னதான் வால்டமோர்ட் வேற ஒரு மந்திரக்கோளை பாரோ பண்ணிட்டு வந்திருந்தாலுமே இவனோட மந்திரக்கோள் வால்டமோர்ட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணுச்சுல. அது ஹாரியோட மந்திரக்கோள் செஞ்ச ஆலிவாண்டருக்கே அது ஏன்னு சரியாக தெரியல. அதனால தான் அவன் கிரெகோரோவிச்சை தேடி போயிருக்கான் போல். மேபி கிரெகோரோவிச்க்கு பெட்டராக எல்லாமே தெரியும். ஆலிவாண்டரை விட அவர் ரொம்ப ஸ்கில்டாக இருப்பார். அதனால தான் அவர்கிட்டக்க போனால் அதுக்கு பதில் கிடைக்கும்னு வால்டமோர்ட் கிரெகோரோவிச்சை தேடி போயிருக்கான் போல் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு க்ரம் சொல்லுவானா. ஹாரி திரும்பி க்ரம்மை பார்ப்பானா. பார்த்தா க்ரம் அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஜின்னியை கை காமிச்சு சொல்லிட்டு இருப்பானா. ஜின்னி இப்போது லூனா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். அவனும் உன்னோட ரிலேட்டிவா அப்படின்னு க்ரம் கேட்பானா. ஆமாம் அப்படின்னு ஹாரி இரிட்டேட் ஆகி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவள் வேற ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. அந்த பையன் ரொம்ப ஜெலஸ் டைப், பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருப்பான். நீலாம் அவன் முன்னாடி போனால் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. க்ரம் ஒரு மாதிரி உருமிட்டு என்னது அப்படின்னு கடுப்போடு சொல்லிட்டு வேகமாக அவனோட கிளாஸில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டு கோவமாக எந்திரிச்சு நின்றுவான். இப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா இப்படி இன்டர்நேஷ்னல் கியூடிச் பிளேயராக இருக்கிற எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து நடந்து போயிடுவானா. ஹாரி அங்கே ஒரு வெயிட்டர் போயிட்டுருப்பாரு. அவர்கிட்ட இருந்து அவரோட ட்ரேலேருந்து ஒரு சாண்ட்விச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு ரானை தேடி அந்த டான்ஸ் ஃப்ளோருக்குள்ளே போயிட்டுருப்பான். ரான்கிட்ட இந்த கிரெகோரோவிச் விஷயத்த சொல்லணும்னு. ஆனால் ரானும் ஹெர்மாயினியும் அந்த டான்ஸ் ஃப்ளோரில் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்களா. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கோல்டன் அந்த போல் இருக்கும்ல அதில் சாஞ்சு நின்றுட்டு ஜின்னி டான்ஸ் ஆடுறத பார்த்துட்ருப்பானா. ஜின்னி இப்போது ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட ஃப்ரெண்டு லீ ஜார்டன் இருக்கான்ல, அவன் கூட நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். பட் ஹாரிக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஜின்னி கூட போய் டான்ஸ் ஆடணும்னு தோணுமா. ஆனால் அவன் ரானுக்கு கொடுத்த ப்ராமிஸை அவன் மறக்கலை. ஸோ அவன் அப்படியே அங்கே நின்றுவான். கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் ஆகுமா. வெளியில் பறந்துட்டு இருந்த பூச்சிகள் எல்லாமே இப்போ இந்த கேனோப்பிக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக லேட்டனாக இப்போ பொருத்தி வச்சுருப்பாங்களா, அது நல்லா ஃப்ளோட் ஆகிட்ருக்கும் கோல்டன் லேட்டனாக. ஸோ பூச்சிகள்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்குமா. எல்லோரும் நல்லா இன்னும் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஃப்ளோரோட அந்த வீலா கசின்ஸ் இருக்காங்களே, இந்த பேரா வந்திருப்பாங்களே, அவங்க 2 பேரையும் ஆளுக்கு ஒவ்வொரு பேர் கூப்பிட்டுட்டு இருட்டுக்குள்ளே எங்கேயோ போயிடுவானுங்க. சார்லியும் ஹாக்ரிடும் அப்புறம் குட்டையாக இருக்கிற ஒரு விசாடும் அங்கே ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு ஓடோ த ஹீரோ பாட்டு இருக்கு, அதை கத்தி கத்தி பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஹாரி ரானோட ஒரு அங்கிள் இருப்பார். அவர் நல்லா குடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த க்ரௌடுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஹாரி தான் அவரோட மகன் நினச்சிட்டு ஹாரியை துரத்திக்கிட்டே இருப்பார். அப்போதான் அப்படி அவன் அந்த க்ரௌடுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு டேபிளில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிற ஒரு வயசான விசாடை ஹாரி பார்ப்பான். அவரோட தலைமுடிலாம் நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்குமா. பார்க்குறதுக்கு நல்லா வயசாகி போன டான்லியன் கிளாக் மாதிரியே இருப்பார். பட் ஹாரிக்கு அவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா. ஹாரி வேகமாக யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் அது எல்ஃபியாஸ் டாஜ்னு, ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட ஒரு மெம்பர் அண்டு டம்பிள்டோரோட ஆபிச்சுவரி எழுதியிருப்பார்ல அந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கையில் அவர். இவரை நீங்கள் மூவிலேயே பார்த்துருப்பீங்க. நான் ரெஃபரன்ஸ்க்கு பிக்சரும் அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஹாரி அவர் பக்கத்தில் போய் நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்பானா. அஃப்கோர்ஸ் அப்படின்னு டாஜ் சொல்லுவாரா. அவரோட வாய்ஸே ரொம்ப ஹை பிச்சாக கீச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹாரி அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நல்லா அவர் பக்கத்தில் போய் குனிஞ்சிட்டு மிஸ்டர் டாஜ் நான் தான் ஹாரி பாட்டர் அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்படின்னு டாஜ் சவுண்டு விட்டுட்டு மை டியர் பாய் நீ இங்கே வேறு ஆளாக இருக்கன்னு ஆர்த்தர் என்கிட்ட சொன்னார். எனக்கு உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாரிக்கு ஒரு காப்லெட்டில் சாம்பைன் ஊற்றி கொடுத்துட்ருப்பாரு. நான் உனக்கு லெட்டர் போடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு அவர் இப்போ ரொம்ப அமைதியாக ஹாரிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. டம்பிள்டோருக்கு நடந்த
அந்த ஷாக், அதுக்கப்புறம் உனக்கு ஐம் ஷூர் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி திணறி இழுத்து பேசுவாரா. ஹாரி நிமிர்ந்து டார்ஜோட கண்களை பார்ப்பான். அவரோட கண்கள் முழுக்க கண்ணீராக தேங்கி நிற்கும். நீங்கள் டெய்லி ப்ராஃபிட்டில் எழுதின அந்த ஆபிச்சுவரியை நான் பார்த்தேன் அப்படின்னு ஹாரி பேசுவான். நீங்களும் ப்ரொஃபஸர் டம்பிள்டோரும் இவ்வளோ க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு ப்ரொஃபஸர் டம்பிள்டோரை இவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்வானா. எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு டார்ஜ் அவரோட கண்களை தொடச்சிட்டே பேசுவார். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு அவரை பல வருடங்களாக தெரியும். ஆபர்ஃபோர்த்தை கவுண்ட் பண்ணலைன்னா அவரை ரொம்ப வருஷம் தெரிஞ்சவர் நானாக தான் இருப்பேன். டெய்லி ப்ராஃபிட்டை பற்றி பேசும்போது தான் நீங்கள் அதை பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல மிஸ்டர் டார்ஜ் அப்படின்னு ஹாரி பேசுவானா. ஓ ப்ளீஸ் நீ என்னை எல்ஃபியாஸ்னே கூப்பிடு டியர் பாய் அப்படின்னு டார்ஜ் சொல்வார். எல்ஃபியாஸ், நீங்கள் ரீட்டா ஸ்கீட்டரோட இன்டர்வியூவை பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரில, அவங்க டம்பிள்டோரை பற்றி பேசியிருந்தாங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. டார்ஜோட ஃபேஸ் முழுக்க பயங்கரமாக கோபத்தில் மாறும். ஆமாம் ஹாரி, நான் அதை பார்த்தேன். அந்த பொம்பளையா, அதை பொம்பளைன்னே சொல்லக்கூடாது, அது ஒரு வல்ச்சர், பிணந்தின்னி கழுகு, அப்படி கூப்பிட்டாதான் அதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். என்கிட்ட என்னென்னமோ சொல்லி அதுக்கிட்ட பேச வச்சுச்சு. ஆனால் அதுக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அது எவ்வளோ கேவலமான பொம்பளைன்னு. ஒரு கட்டத்தில் நானே என்னோட இதை இழந்து அதுக்கிட்ட பயங்கரமாக ரூடாக பேசிட்டேன். அதை நினச்சா எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ண, என் பொறுமையை அந்த பொம்பளை ரொம்ப சோதிச்சிருச்சு அப்படின்னு எல்ஃபியாஸ் டார்ஜ் சொல்லிட்டு இருப்பாரா. வெல், அந்த இன்டர்வியூவில் அப்படின்னு ஹாரி இப்போ பேச ஆரம்பிப்பான். ரீட்டா ஸ்கீட்டர் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் சின்ன பையனாக இருக்கும்போது டார்க் ஆர்ட்ஸ்லலாம் ஈடுபட்டாருன்னு சொல்லியிருந்தாங்களே, அதை பற்றி அப்படின்னு ஹாரி கேட்பானா. அதில் ஒரு வார்த்தையை கூட நம்பாத ஹாரி அப்படின்னு டார்ஜ் பட்டுன்னு வேகமாக சொல்லுவார். ஒரு சிங்கிள் வார்த்தையை கூட நீ நம்பிடாத. ஆல்பஸ் டம்பிள்டோர் உன் நினைவுகளில் எப்படி இருக்காரோ அதை அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு எல்ஃபியாஸ் டார்ஜ் சொல்லுவாரா. ஹாரி எல்ஃபியாஸ் டார்ஜோட ஃபேஸ் அப்படியே பார்ப்பானா. அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி வலியில் இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஷோராக இல்லாத மாதிரி இருக்குமா. அப்போது ஹாரி என்ன யோசிப்பானா, இவர் நம்மளை என்ன நினைக்கிறாரு, நம்ம அப்படியே இதை விட்டுருவோம், எதை பற்றியும் கேட்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரா. ஏன் டார்ஜ் புரிஞ்சுக்க மாட்டுறாரு, நமக்கு எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. டார்ஜும் ஹாரியோட ஃபேஸை பார்த்துட்டே இருப்பாரா. ஹாரி என்ன ஃபீல் பண்ணுறான்னு டார்ஜுக்கும் புரிஞ்சிருச்சு போல. அவர் ரொம்ப கன்சர்ன் ஆகி வேகமாக பேச ஆரம்பிப்பார். இங்கே பாரு ஹாரி, ரீட்டா ஸ்கீட்டர் ஒரு கேவலமான மோசமான அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரா. ஆனால் அப்போது ஒரு மாதிரி ரொம்ப நக்கலாக கீச்சுன்னு கத்தி சிரிக்கிற சத்தம் கேட்குமா. ரீட்டா ஸ்கீட்டரா, ஓ எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஹர், அவள் எழுதுகிற எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்குமா. ஹாரியும் டார்ஜும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா ஆன்டி மரியல் இருக்காங்களே, அவங்க அங்கே நின்றுட்டுருப்பாங்களா. அவங்க கையில் காப்லெட்டில் சாம்பைனும் வச்சுருப்பாங்க. அவள் டம்பிள்டோரை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹலோ மரியல் அப்படின்னு டார்ஜ் சொல்வாரா. எஸ், ஆனால் நாங்கள் வேறு எதை பற்றி டிஸ்கஸ் அப்படின்னு டார்ஜ் சொல்லிட்டு இருக்கும்போதே, இங்கே பாரு எனக்கு உன்னோட சேரத்தா, எனக்கு 107 வயசாயிருச்சு அப்படின்னு ஆன்டி மரியல் அங்கே உட்காந்துருக்குற இன்னொன்று ஒரு வீஸ்லி கசின் பையன் அங்கே உட்காந்துருப்பானா. அவனை பார்த்து சொல்லுவாங்களா. அந்த பையன் வேகமாக எந்திரிச்சு போயிடுவான். அந்த சேரை இப்போ அவங்க வேகமாக எடுத்துகிட்டு டார்ஜ் அண்ட் ஹாரிக்கு நடுவில் போட்டு உட்காருவாங்களா. அவங்க இருக்கிற வயசுக்கும் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த சேரை எடுத்துகிட்டு வந்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஹலோ அகெயின் பாரி, ஆர் உன்னோட பேர் என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க ஹாரியை பார்த்து சொல்லிட்டு, நவ் நீ ரீட்டா ஸ்கீட்டரை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்த எல்ஃபியாஸ் அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அண்ட் அவங்க டம்பிள்டோரோட பயோகிராஃபியை ஒரு புக்காகவே எழுதியிருக்காங்க. அதை ரீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃப்ளரிஷ் அண்ட் ப்ரோட்ஸ் கடையில் ஃபஸ்ட்டு நான் ஆர்டரை முன்னாடியே ப்ளேஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. டார்ஜ் இப்போ பயங்கர ஸ்டிஃபாக உட்காந்துட்ருப்பார், ஒரு மாதிரி லைட்டாக எரிச்சலாகும். பட் ஆன்டி முரியல் அவங்க காப்லெட்டில் இருக்கிற சாம்பைனை ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கே போயிட்டு இருந்த வெயிட்டரை வேகமாக கூப்பிட்டு இன்னொன்று வாங்கிப்பாங்க. தென் அதையும் இப்போ நிறையா குடிச்சிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஸ்டஃப் பண்ணப்பட்ட தவக்கால மாதிரி உட்காரணுன்ற அவசியம்லாம் இல்லை எல்ஃபியாஸ். ஆல்பஸ்க்கு மதிப்பும் மரியாதைலாம் வரதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஃபன்னியான ரூமர்ஸ்லாம் நிறையாவே பரவிக்கிட்டு இருந்துச்சு, நீ அதை மறந்துட்டியா அப்படின்னு ஆன்டி முரியல் கேட்பாங்களா. அதெல்லாம் தேவையே இல்லாமல் அவரை பற்றி தப்பாக சொல்லப்பட்ட கதைகள் அப்படின்னு டார்ஜ் சொல்லுவாரா. அவரோட முகமே இப்போ பயங்கரமாக செவப்பாக மாறிக்கிட்டு இருக்கோம். நீ வேணா அப்படி சொல்லலாம் எல்ஃபியாஸ் அப்படின்னு ஆன்டி முரியல் பயங்கரமாக கத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆபிச்சுரியில் நீ அவரை பற்றி என்னென்னலாம் பெருமை பீத்தி வச்சுருந்ததை நான் ரீட் பண்ணேனே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நீ அந்த மாதிரி யோசிக்கிறேன்னா எனக்கு அதை பற்றின எந்த கவலையும் இல்லை அப்படின்னு டார்ஜ் ரொம்ப கோல்டாக சொல்லுவார். நான் அதை என்னோட மனசார எழுதுனேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஓ
ஓ வெல், டம்பிள்டோரை நீ ஒர்ஷிப் பண்ணன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் அவரோட ஸ்கூப் தங்கச்சியை அவர் எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு தெரிஞ்சக்கப்புறமும் அவரை நீ பெரிய புனிதமான மனுஷனாக தான் பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு ஆன்ட்டி மரியல் கேட்பாங்களா? மரியல் அப்படின்னு டாஜ் சரியாக கத்துவாரா? ஹாரியோட செஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே சில்லுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் அவன் குடித்த சாம்பியனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி முரியலை பார்த்து கேட்பான். அவரோட தங்கச்சி ஸ்கியூப்னு யார் சொன்னா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நான் நினச்சேன் அப்படின்னு ஹாரி கேட்பானா? அப்போது நீ தப்பாக நினச்சிருக்க பாரி அப்படின்னு ஆன்ட்டி மொரியல் இப்போ ஹாரியை பார்த்து ரொம்ப டிலைட்டடாக பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க சொல்கிற காசிப் வந்து இவங்களுக்குலாம் தெரியல. ஸோ இப்போ டாஜும் கடுப்பாக ஆரம்பிச்சிட்டார், பயங்கரமாக எரிச்சலாக ஆரம்பிச்சிட்டாரு. ஹாரியும் அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. அதை பற்றி இப்போ ரொம்ப டிலைட்டடாக பேச ஆரம்பிப்பாங்க. எனிவே அதை பற்றின எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா அதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. நீலாம் நினச்சே பார்க்க முடியாதபடி ரொம்ப முன்னாடி நடந்தது டியர். அண்ட் அப்போது உயிரோடு இருந்த எங்களை மாதிரி சில ஆட்களுக்கும் உண்மையாகவே அப்போது என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் ரீட்டா ஸ்கீட்டர் புக்கில் அவங்க அந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்கிறத ரீட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லுவாங்க. டம்பிள்டோர் பல வருஷமாக அவரோட தங்கச்சியை யாருக்குமே தெரியாமல் அமைதியாக வச்சுருந்தாரு அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லுவாங்களா? இதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு டாஜ் பயங்கரமாக கத்துவார். அவரோட தங்கச்சி ஸ்கியூப்ன்ற விஷயத்த அவர் என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதில்லை அப்படின்னு ஹாரி யோசிக்காமல் பேசிடுவானா? அவனுக்கு ஸ்டில் ஒரு மாதிரி செஸ்டெல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும். எதுக்காக அவர் அந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு முரியல் கத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்ஃபியாஸ் டாஜ் அவரோட வாய்ஸை ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாரு. ஆல்பஸ் அரியானாவை பற்றி பேசாமல் இருந்ததுக்கான ரீசன் அவ இறந்தக்கப்புறம் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா? அப்புறம் எதுக்காக யாருமே அவளை பார்த்ததே இல்லை எல்ஃபியாஸ் அப்படின்னு முரியல் இப்போ பேசுவாங்களா? நம்மள பாதி பேருக்கு அரியானான்ற ஒரு பொண்ணு இருக்கான்ற விஷயமே தெரியாதே. அவள் இறந்து போய் அவளோட ஃபியூனரல் அப்போ அவளோட சவப்பெட்டி அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்த போது தான் அப்படி ஒரு பொண்ணு இருக்கானே தெரியும். அரியானாவை அந்த செல்லாரில் அடைச்சி வச்சிருந்த போது உங்களோட புனிதமான ஆல்பஸ் எங்கே இருந்தார்? ஹாக்வர்ட்ஸில் ரொம்ப புத்திசாலியாக தானே சுற்றிட்டு இருந்தாரு. ஆனால் அவரோட சொந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே அவர் கண்டுக்கலையா, இல்லை அவருக்கு தெரியாத மாதிரி நடிச்சாரா அப்படின்னு முரியல் கேட்பாங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செல்லாரில் அடைச்சி வச்சுருந்தாங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஹாரி கேட்பானா? டாஜ் ரொம்ப நொந்து போய் ஹாரியை பார்த்துட்ருப்பாரு. ஆன்ட்டி முரியல் இப்போது ஹாரி இந்த கேள்வியை கேட்டோன்னே நல்லா கத்தி சிரிச்சிட்ருப்பாங்க ஹாரிக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி. செல்லார்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்லங்க, பாதாளத்தில் ஒரு ரூம் மாதிரி கட்டுவாங்களே வீட்டில், இந்த மாதிரி ஏதாச்சும் பொருட்கள்லாம் அடைச்சி வைக்கிறதுக்கு. இப்போது வின்டர் சீசன்லாம் வந்துச்சுன்னா காய்கறி ரொம்ப கிடைக்காது. ஸோ நிறையா காய், பழம், ஊறுகாய் இது எல்லாத்தையுமே செல்லாரில் தான் வைப்பாங்க. டம்பிள்டோரோட அம்மா பயங்கர டெரிஃபைங்கான ஒரு பொம்பளை. மகிள்ஸ்க்கு பிறந்துட்டு ரொம்ப டெரிஃபைங்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க மகிள்ஸ்க்கு பிறக்கவே இல்லைன்னு அவங்க ப்ரிட்டன் பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லிட்டு இருப்பாங்களா? அவங்க என்றைக்குமே எந்த மாதிரியும் ப்ரிட்டன் பண்ணது கிடையாது. கேந்திரா ரொம்ப நல்ல பெண்மணி அப்படின்னு டாஜ் சொல்லிட்டு இருப்பார். நொந்து போய் சொல்லிக்கிட்டு இருப்பாரா? ஆனால் ஆன்ட்டி முரியல் கொஞ்சம் கூட டாஜ் பேசுகிறத கண்டுக்கவே மாட்டாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்க அம்மா எப்போவுமே ரொம்ப பெருமையாக ரொம்ப டாமினேட்டிங்காக அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அதான் அவங்க ஒரு ஸ்கியூபை பெற்றிருக்காங்கன்றதை அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? அரியானா ஒன்றும் ஸ்கியூப் கிடையாது அப்படின்னு டாஜ் கத்துவார். நீ தான் அப்படி சொல்கிற எல்ஃபியாஸ், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணு, எதுக்காக அரியானா ஹாக்வர்ட்ஸ் அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஆன்ட்டி முரியல் கேட்பாங்க. தென் அவங்க இப்போது ஹாரியை பார்த்து, எங்கள் காலத்துலலாம் ஸ்கியூப்ஸை ரொம்ப அமைதியாக தான் வச்சுப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு சின்ன பொண்ணை கைதி மாதிரி அடைச்சி வச்சு அப்படி ஒரு பொண்ணே இந்த வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லிட்டு இருப்பாங்களா? நான் தான் உன்கிட்ட சொல்கிறேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு டாஜ் கத்துவாரா? பட் ஆன்ட்டி முரியல் கொஞ்சம் கூட டாஜ் பேசுகிறத கண்டுக்காமல் ஹாரிக்கிட்ட அவங்க பாட்டுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கியூப்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி மகிள்ஸ் போகிற ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அங்கே போய் மகிழ் கம்யூனிட்டி கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. மாயாஜால உலகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடுறதுக்கு இந்த மாதிரி மகிழ்ஸ் கூட போய் இருக்கிறது எவ்வளவோ அவங்களுக்கு கைண்டாக தான் இருக்கும். ஏன்னா மாயாஜால உலகத்தில் அவங்களெல்லாம் எப்போவுமே செகண்ட் கிளாஸ் பீப்புளாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் நேச்சுரலி கேந்திரா டம்பிள்டோர் அவங்க பொண்ணை மகிழ் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லிட்டு இருப்பாங்களா?
அரியானா ரொம்ப டெலிகேட்டான பொண்ணு அப்படின்னு டார்ஜ் ரொம்ப இப்போ டெஸ்ப்ரேட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. அவளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப புவராக இருந்தது, அதனால தான் அவளை எங்கேயுமே பெர்மிட் பண்ணல அப்படின்னு டார்ஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே, எப்படி வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு கூட அதுக்கு பெர்மிட் பண்ணலையா அப்படின்னு மொரியல் கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. அப்படி அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தும் அவளை சென்ட் மங்கோஸ்க்கு கூட கூட்டிகிட்டு போகல. அண்ட் ஒரு ஹீலரை கூட அவங்க வீட்டுக்கு வர வச்சு அரியானாவோட ஹெல்த்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்கல, அப்படி தானே அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லுவாங்களா? ரியலி முரியல், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க அதெல்லாம் பண்ணலைன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எல்ஃபியாஸ் டார்ஜ் கேட்டுட்ருப்பாரா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் எல்ஃபியாஸ், என்னோட கசின் லான்ஸ்லாட் சென்ட் மங்கோஸில் தான் அந்த டைம் ஹீலராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் என் ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டான கான்ஃபிடென்ஸோடு தான் சொன்னார். அரியானாவை ஒரு தடவை கூட அவங்க சென்ட் மங்கோஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுன்னு லான்ஸ்லாட் நினச்சிருக்காரு அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லிட்டு இருப்பாங்களா? டார்ஜ் இப்போது அழுகிற நிலைமைக்கு வந்துடுவார். ஆனால் ஆன்ட்டி முரியல் இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லா சொடக்கு போட்டு இன்னும் சாம்பியனை வாங்கி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஹாரி அப்படியே மரத்து போய் உட்காந்துருப்பான். அவனுக்கு என்ன தோணுன்னா, டர்ஸ்லீஸும் ஒரு காலத்தில் ஹாரியை இப்படி தானே யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்தாங்க. அவனை அடைச்சி வச்சு யார்கிட்டையுமே அவனை காமிக்காமல், இப்படி ஒரு பையன் அவங்க வீட்டில் இருக்கான்ற மாதிரியே காமிக்காமல் தானே அவனை வளர்த்தாங்க. ஏன்னா இவன் ஒரு விசாடுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக. அதே மாதிரி தான் டம்பிள்டோரோட தங்கச்சியும் கஷ்டப்பட்டிருக்காங்களா, ஜஸ்ட் பிகாஸ் அவங்களால மித்தவங்க மாதிரி மேஜிக் பண்ண முடியாதுன்னு. ஹாரிக்கு நடந்தது அப்படியே ரிவர்ஸில் டம்பிள்டோரோட தங்கச்சிக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஹாரி ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இவனால் மந்திரங்கள் போட முடியும், ஒரு விசாடுன்ற ஒரு ரீசனுக்காக தான் இவனை அடைச்சி வச்சுருப்பாங்க. அதே அங்கே டம்பிள்டோரோட தங்கச்சினால் மேஜிக் பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்கள அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக டம்பிள்டோர் இதை விட்டுட்டு இருந்தாரு? அவரோட தங்கச்சியை இப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷனை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஹாக்வர்ட்ஸ்க்கு போய் அவர் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காரு, எவ்வளோ டேலண்டடாக இருக்காருன்றதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவர் கிளம்பி போயிருக்காரா அப்படின்னுலாம் இப்போது ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா? கேந்திரா மட்டும் ஃபர்ஸ்ட் டே சாகலைன்னு வச்சுக்கோ அப்படின்னு மரியல் இப்போ அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. கண்டிப்பாக அவங்க தான் அரியானாவை முடிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா? உன்னால் எப்படி மரியல் இப்படி பேச முடியுது அப்படின்னு டார்ஜ் ரொம்ப கத்துவார். சொந்த மகளையே பெத்த தாய் கொல்லுவாங்களா? நீ என்ன பேசுகிறன்னு யோசிச்சு பேசு அப்படின்னு அவர் கத்துவாரா? அவ்வளோ வருஷமாக பெத்த பொண்ணை இப்படி அடைச்சி ஒரு சிறை கைதி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த அம்மா கண்டிப்பாக அந்த வேலையும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லுவாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஃபிட் ஆகாது. ஏன்னா அரியானாவுக்கு முன்னாடியே தான் கேந்திரா இறந்துட்டாங்களே. பட் அதுவுமே எப்படி நடந்துச்சுன்னு யாருக்கும் ஷுவரா அப்படின்னு ஆன்ட்டி முரியல் சொல்லிட்டு இருப்பாங்களா? ஓ, டவுட்டே இல்லை, அரியானா தான் அவங்கள கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு டார்ஜ் சொல்லுவார். அவர் இப்போ ரொம்ப பிரேவாக எரிச்சலாகி சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா ஏன் அவன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு டார்ஜ் கேட்பாரா? ஆமாம், அரியானா அவளோட சுதந்திரத்துக்காக ரொம்ப டெஸ்ப்ரேட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு வழியாக கேந்திராவையும் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆன்ட்டி முரியல் ரொம்ப தாட்ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது எல்ஃபியாஸ் டார்ஜ் வேகமாக இரிட்டேட் ஆகி அவரோட தலையை நோன்ற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருப்பாரா? உன்னோட தலையை நீ எப்படி வேணாலும் ஆட்டிக்கோ எல்ஃபியாஸ், நீ அரியானாவோட ஃபியூனரலில் இருந்ததானே அப்படின்னு அவங்க கேட்பாங்களா? ஆமாம், நான் இருந்தேன் அப்படின்னு டார்ஜ் சொல்லுவாரா? அவரோட லிப்ஸ் எல்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப துயரமான நாள். என்னால் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கவே முடியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் ஆல்பஸோட இதயமே நொறுங்கி போயிருந்தது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரா? அவரோட இதயம் மட்டும் நொறுங்கி போயில்ல, ஆபர்ஃபோர்த் ஆல்பஸோட மூக்கை அந்த ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கும் போது பாதியிலே உடைச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆன்ட்டி முரியல் கேட்பாங்களா? இவ்வளோ நேரம் டார்ஜ் எவ்வளோ கொடூரமாக உட்காந்துட்டு இருப்பார், முகத்தை வச்சுட்டு ரொம்ப ஹாரிஃபை ஆகி ரொம்ப நொந்து போய் ரொம்ப இரிட்டேட் ஆகி உட்காந்துருப்பார்ல. இப்போது அதை விட பயங்கரமாக அவர் முகம் மாறும். ஏதோ முரியல் அவரை கத்தியால் குத்துனது மாதிரி அவர் உட்காந்துருப்பாரா? ஆனால் அங்கே ஆன்ட்டி முரியல் பயங்கரமாக கத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பியனை வேற வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்களா? உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் அப்படின்னு டார்ஜ் கேட்பாரா? அவரோட வாய்ஸே ரொம்ப பிரேக் ஆகி போயிருக்கும். என்னோட அம்மா வயசான பத்தில்டா பேக்ஷாட் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு ஆன்ட்டி முரியல் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பத்தில்டா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே எங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த போது நான் டோருக்கு வெளியில் நின்று கேட்டுட்டு இருந்தேன். அரியானா இறந்து போனதுக்கு ஆல்பஸ் தான் காரணம்னு ஆபர்ஃபோர்த் பயங்கரமாக கத்துனது அண்ட் ஆல்பஸோட முகத்திலேயே போய் அவர் குத்து விட்டது, இது எல்லா விஷயத்தையும் பத்தில்டா சொன்னும் போது நீ கேட்டிருக்கணுமே. அக்கார்டிங் டு பத்தில்டா, ஆல்பஸ் அங்கே கொஞ்சம் கூட அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கவே இல்லையா? இதுவே உனக்கு ஆடால ஆல்பஸோட 2 கையையும் பின்னாடி கட்டியிருந்தாலும்
ஆபர்ஃபோர்த்தை டூயலிங் பண்ணி ஒரே செகண்டில் ஆபர்ஃபோர்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் அன்னைக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஆன்டி முரியல் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சாம்பைனாக குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பழைய ஸ்கேண்டல்ஸ் பற்றி திரும்ப பேசுனது டாஜுக்கு எந்த அளவுக்கு ஹாரிஃபைடாக இருந்ததோ அதே மாதிரி ஆன்டி முரியலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஹாரிக்கு எதை பற்றி யோசிக்க எதை நம்பனே தெரியல. அவனுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அங்கே டாஜ் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. அரியானாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை மட்டும் தான் அவர் சொல்லியிருப்பார், வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். ஹாரினால் டம்பிள்டோர் இப்படி சொந்த வீட்டிலே இவ்வளோ ஒரு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கு அவர் எதுவுமே பண்ணலையான்றதை நம்பவே முடியல. அண்ட் ஸ்டில் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. அண்ட் இன்னொன்று விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு மரியல் இப்போது லைட்டாக விக்கிக்கிட்டே அவங்களோட காப்லெட்டை கீழே இறக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் பதில்டா தான் எல்லா விஷயத்தையும் ரீட்டா ஸ்கீட்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கீட்டர் அந்த இன்டர்வியூவில் கொடுத்த ஹிண்ட்டை வச்சு பார்த்தா அந்த இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ் டம்பிள்டோர்ஸ் கூட க்ளோஸாக இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அரியானாக்கு நடந்த எல்லா விஷயத்துலையுமே அங்கே இருந்தது பதில்டா தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? பதில்டா கண்டிப்பாக ரீட்டா ஸ்கீட்டர் கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு டாஜ் சொல்லிட்டு இருப்பாரா? பதில்டா பேக்ஷாட்டா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கோட ஆத்தரா அப்படின்னு ஹாரி கேட்பானா? நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் இருந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சொல்கிற ஒவ்வொரு புக்ஸோட ஆத்தர் நேமையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளாக தான் பின்னாடி வருவாங்கன்னு. கண்டிப்பாக ஒரு புக் எழுதியிருக்காங்க, அப்போ அவங்க எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருப்பாங்க. இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸுக்கு போவாங்களே, அப்போல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கை பற்றி நான் பேசும்போதெல்லாம் அந்த ஆத்தர் நேமை நான் மென்ஷன் பண்ணி இந்த பேரை நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது இந்த விஷயத்துக்காக தாங்க நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஹெர்பாலஜி புக்ஸும் இருக்கும், அதுலேயும் ஒரு முக்கியமானவங்க இருப்பாங்க. அந்த ஆத்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவரோட பேரையும் அப்படி தான் நான் நோட்டீஸ் பண்ண சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த பேரெல்லாம் நீங்கள் கேட்ட உடனே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அவர் யாருன்னு. என்னதான் ஹாரி அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸில் கொஞ்சம் கூட அட்டென்டிவாக இல்லாமல் இருந்தாலுமே அந்த டெக்ஸ்ட் புக்கில் இந்த நேம் ஃப்ரண்ட்டில் பிரிண்ட் ஆகிருந்தது ஹாரிக்கு நல்லாவே ஞாபகம் இருந்தது. ஆமாம் அப்படின்னு டாஜ் சொல்லுவார். அவங்க ரொம்ப ரொம்ப கிஃப்டடான மேஜிக்கல் ஹிஸ்டாரியன், என்னோட அண்ட் ஆல்பஸோட பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு டாஜ் சொல்லுவாரா? இப்போ கொஞ்சம் மரக்கலண்டு போயிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆன்டி முரியல் ரொம்ப சியர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பாங்களா? அவங்க அப்படி இருந்தாங்கன்னா ஸ்கீட்டர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க கிட்டக்க போய் இப்படி இன்டர்வியூ எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கேவலமான மோசமான விஷயம் அப்படின்னு டாஜ் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த நிலைமையில பதில்டா சொல்லியிருக்க எந்த விஷயத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிலை பண்ணி இருக்கவும் கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா? ஓ, மெமரிஸை திரும்ப கொண்டு வரதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அண்ட் ரீட்டா ஸ்கீட்டருக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும்னு நான் ஷுவராக சொல்லுவேன் அப்படின்னு ஆன்டி முரியல் சொல்லுவாங்க. பட் ஈவன் பதில்டா கம்ப்ளீட்டாக இப்போ கிறுக்க ஆயிருந்தாலும் அவங்க கிட்டக்க பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். மேபி லெட்டர்ஸ் கூட இருக்கலாம். அவங்களுக்கு டம்பிள்டோர்ஸை பல வருடங்களாக தெரியும். ஸோ காட்ரிக்ஸ் ஹாலோக்கு ரீட்டா ஒரு ட்ரிப்பை போடுறது ஒர்த்தானது தான் அப்படின்னு ஆன்டி முரியல் சொல்லுவாங்களா? ஹாரி இப்போது பட்டர் பீரை கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு இருப்பானா, அவனுக்கு அப்படியே சோக் ஆயிரும். டாஜ் வேக வேகமாக ஹாரியோட முதுகில் தட்டி கொடுத்துட்ருப்பாரா? அவன் அப்படியே ஆன்டி முரியலை நிமிந்து பார்ப்பானா, அவனோட கண்ணு முழுக்க எரிஞ்சு போய் தண்ணியாக இருக்கும். ஒன்ஸ் அவனுக்கு வாய்ஸ் திரும்ப வந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பான். பதில்டா பேக்ஷாட் காட்ரிக்ஸ் ஹாலோவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்பானா? ஓ எஸ், ஆமாம், அவங்க எப்பவுமே அங்கே தானே வாழ்ந்துருக்காங்க. பெர்சிவலை சிறையில் அடைச்சக்கப்புறம் டம்பிள்டோர்ஸ் அங்கே போயிட்டாங்க, காட்ரிக்ஸ் ஹாலோக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ பதில்டா பேக்ஷாட்டோட நெய்பர் தான் அவங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? என்னது, டம்பிள்டோர்ஸ் காட்ரிக்ஸ் ஹாலோவில் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா? ஆமாம் பாரி, அப்படி தானே இப்போ நான் சொன்னேன் அப்படின்னு ஆன்டி முரியல் சொல்லுவாங்களா? ஹாரிக்கு அப்படியே ட்ரெயின் ஆகி போய் எம்டியான மாதிரி இருக்கும். இந்த 6 வருஷத்தில் ஒரு தடவை கூட டம்பிள்டோர் ஹாரி கிட்ட அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் வாழ்ந்திருக்காங்க, அதே அந்த காட்ரிக்ஸ் ஹாலோவில் தான் அவங்க 2 பேருமே அவங்களோட லவ்டு ஒன்ஸை இழந்திருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னு ஹாரி அப்படியே யோசிப்பான். லில்லியையும் ஜேம்ஸையும் டம்பிள்டோரோட அம்மாவையும் தங்கச்சியையும் புதைச்சிருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் புதைச்சிருக்காங்களா அப்படின்னு ஹாரி யோசிப்பான். டம்பிள்டோர் அவங்களோட கல்லறையெல்லாம் போய் பார்த்துருக்காங்களா? அப்போது லில்லியன் ஜேம்ஸ் கல்லறையும் தாண்டி போயிருப்பார் தானே. ஆனால் ஒரு தடவை கூட அவர் ஹாரிக்கிட்ட இதை பற்றி சொன்னதே கிடையாது. கொஞ்சம் கூட அவருக்கு அந்த விஷயத்த ஹாரிக்கிட்ட சொல்லணும்னு அவருக்கு தோணவே இல்லையா அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான்.
அவன் அப்படியே நேராகவே பார்த்துட்டு இதை யோசிச்சுட்டே இருப்பானா, சுற்றி என்ன நடக்குதுன்னு அவன் கொஞ்சம் கூட நோட்டீஸே பண்ண மாட்டான். ஹெர்மாயினி வந்து ஹாரி பக்கத்தில் உட்காந்து ஹாரியை கூப்பிட்டக்கப்புறம் தான் ஹாரி நார்மல் ஸ்டேட்டுக்கே வருவான். என்னால் இதுக்கு மேலே டான்ஸ் ஆடவே முடியலப்பா அப்படின்னு ஹெர்மாயினி அதோட ஒரு ஷூவை கலட்டி அதோட கால் பாதத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். ரான் பட்டர் பீரை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். ஆனால் அங்கே நடந்த ஒரு விஷயம் இப்போ ஆடாக இருந்தது ஹாரி. நான் இப்போ தான் விக்டர் பயங்கர கோவமாக நடந்து போகிறத பார்த்தேன் லூனாவோட அப்பா கிட்ட இருந்து. பார்க்குறதுக்கு அவங்க 2 பேரும் எதுக்கும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஹாரியை திரும்பி பார்க்குமா. டக்குன்னு அதோட வாய்ஸை வந்து அப்படியே கம்மி பண்ணிவிட்டு, ஹாரி நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்கும். ஹாரிக்கு இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இப்போ அங்கே அது முக்கியம் இல்லை. ஏன்னா அங்கே பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக சில்வர் கலரில் இருந்த ஒன்று அந்த கேனோப்பி வழியாக உள்ளுக்குள்ளே அந்த டான்ஸ் ஃப்ளோருக்குள்ளே வருமா. அப்படியே கிரேஸ்ஃபுல்லாக நல்ல க்ளீம் ஆகிட்டுருக்குமா. மிடில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களுக்கு நடுவில் வந்து அது லேண்ட் ஆகுமா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி அதை பார்த்துட்ருப்பாங்க. எல்லாரோட தலையும் அது பக்கம் திரும்பிடும். எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்களா. தென் அந்த பேட்ரனஸோட வாய் அப்படியே ஓப்பன் ஆகுமா. நல்ல சத்தமாக டீப்பாக ஸ்லோவாக பேச ஆரம்பிக்கும். யாரோட வாய்ஸ்ன்னு ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. கிங்ஸ்லி ஷேக்கல்போல்ட்டோட வாய்ஸு. அமைச்சரவை வீழ்ந்துருச்சு, ஸ்க்ரிம்மஜர் இறந்துட்டாரு, அவங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட சாப்டர் 8 த வெட்டிங் முடிஞ்சிருச்சு. பட் இதுக்கப்புறம் நாங்கள் கதை பயங்கரமாக சூடுபிடிக்கும். நினச்சி பாருங்கள், ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இப்போ இறந்துட்டாரு. பிரிட்டனோட மாயாஜால உலகத்தோட அமைச்சர் இப்போ இறந்துட்டாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கப்புறம் கதை பயங்கரமாக போக ஆரம்பிக்குங்க. இதை மட்டும் சொல்லிக்கிறேங்க. இப்போ ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அதில் ஹெர்மாயினி பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான்ல, அந்த பையனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு ரீசெண்டான ஒரு சீரீஸில் அந்த பையன் நடிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் சீசனில் ஆக்ட் பண்ணியிருப்பான். பட் அந்த சீசன் வந்து இப்போது 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த பையன் எந்த சீரீஸில் நடித்தான்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே சாப்டர் 9 A Place to Hideல வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until then, bye bye. Tales by Minnie.